எல்லோருக்கும் வணக்கம். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். வெளிப்படுத்தலுடைய தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சி தேவனுடைய புதிய உடன்படிக்கை. இந்த நேரத்தில் சின்சோஞ்சி ஆன்லைன் கருத்தரங்குக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கருத்தரங்கு இது நேரடியாக யூடியூப்பில் முழு உலகுக்கும் போய்கொண்டிருக்குது. நிறைய பேர் இன்றைய நாளில் ஆன்லைன் ஊடாக எங்களோடு இணைந்திருக்கிறீங்க. சிலர் கடந்த கருத்தரங்கில் காரியங்களை கேட்டு இந்த வார்த்தை சத்தியம் அப்படின்னு எண்ணி மறுபடியுமாக வந்திருக்கவங்களும் இருக்கீங்க. முதல் முறை வந்திருக்கவங்களும் இருக்கீங்க. அதாவது சின்சோஞ்சியை பற்றி அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு. எப்படி இருந்தாலுமே நாங்கள் உண்மையிலுமே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கருத்தரங்குக்கு வந்ததுக்கு. நீங்கள் இன்றைய நாளில் எங்களோடு இணைந்திருப்பதனால நாங்கள் கர்த்தருக்கு ஒரு நல்ல ஆராதனை நாங்கள் செய்வோம். தேவனுடைய மெய்யான வார்த்தையை நாங்கள் கேட்போம். முதலாவது நாங்கள் ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, அன்புக்குரியவரே, கிருபையுள்ளவரே, பரிசுத்தமான தேவனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த உன்னத நேரத்துக்காகவும் உன்னத நாளுக்காகவும். இன்றைய நாள்லையும் கூட நாங்கள் சின்சோஞ்சி ஆன்லைன் கருத்தரங்கு அதில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். உலகத்தில் அநேக ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. அவங்க இங்கே வெளிப்படுத்தல் புத்தகத்தை அறிந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. உங்களுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. நல்ல கண்களையும் கேட்கக்கூடிய காதுகளையும் கொடுங்க. எல்லோரும் வெளிப்படுத்தினுடைய நிறைவேற்றங்களை அறிந்து கொள்ளணும். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கணும். உம்முடைய வார்த்தையினால் மட்டுமே ஒன்றாக முடியும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எங்கே இருந்தாலுமே கூட அவங்களுக்கு அநேக கிருபைகளை பொழிந்துருங்க. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த உலகத்தில் எங்களுடைய இருதயத்தை நிரப்பக்கூடிய ஒரு காரியமே இல்லை. அதாவது தேவனுடைய கிருபை மட்டுமே எங்களுடைய தாகமான ஆத்துமாக்களை நிரப்பும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். 빈들의 마른 풀같이 성령의 단비를 부어 새 생명 주옵소서. 가물어 메마른 땅에 단비를 내리시되 성령의 단비를 부어 எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த முழு உலகமும் எங்களோடு இப்போ இணைந்து இருக்குது. தேவனுடைய அன்பை அனைவரும் ருசித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
마지막으로 새 생명 주옵소서. 새 생명 주옵소서. 환영합니다. Welcome, everyone. 전 세계가 함께하는 이 시간. The whole world is with us today. 사랑을 깨달았으며 I hope everyone can perceive the love of God. 세상 위하여 나 복음 전하리. 만 백성 모두 나와서 주 말씀 들어라. 아멘. 주에 빠져서 예배는 참으라. 주님의 음성 곧 듣고 너 구원받아. 전하고 기도해. 전하고 기도해. 증인 되리라. 세상 모든 사람들 듣고 회사 온 세상 위하여 세상 위하여 주 은혜 임하니 주 예수 이름 힘입어 이 복음 전하자. 먼 곳에 나가서 전하지 못해도 나 어느 곳에 있든지 늘 전하고 기도해. 전하고 기도해. 주님 되리라. 세상 모든 사람들 듣고 그 사람 전하고 기도해. 전하고 기도해. 주님 되리라. 세상 모든 사람들 듣고 그 사람 세상 모든 사람들 듣고 모든 사람들 듣고 그 사람을 마지막으로 세상 모든 사람 모든 사람들 듣고 그 사람을 이번 찬양은 For this praise, let's make sure that we pay attention to the words as we open up our hearts wide to sing. 갈 길을 갈 길을 밝히 보이시니 주 앞에 빨리 나갑시다. 우리를 우리를 찾는 구주 예수 오너라 하시네. 아멘. 그 앞도 주의 옆구리 기뻐 뛰며 뛰며 주를 보겠네. 하늘에 계신 주 예수를 영원히 섬기리. 3절 주권이 여기 계시오니 나와서 주의 말씀 듣기도 하고요 생각도 하고요 생각하니 여기가 참 지시로다. 아멘. 내 앞도 주의 옆구리 기뻐 뛰며 뛰며 주를 보겠네. 하늘에 계신 주 예수를 영원히 섬기리. 하늘에 계신 영원히 섬기리. 성령이 대신에 할렐루야 함께 하시네. 길을 걸으며 밤낮 기뻐하는 것 주의 영이 함께 하리라. 내가 매일 기쁘게 매일 기쁘게 주의 얘기를 감은 주의 팔이 나를 안고 내가 주의 큰 복을 내가 주의 큰 복을 받는 참된 비결은 주의 영이 함께 하니 나와 동행하시고 나와 동행하시고 모든 염려하시니 나는 숲의 새와 같이 기쁘다. 내가 기쁜 마음 기쁜 마음으로 주의 뜻을 행하는 주의 영이 함께하니라. 성령이 성령이 대신에 대신에 할렐루야 함께 하시네.
할렐루야 함께 하시네 좁은 길을 걸으며 밤낮 기뻐하는 것 주의 영이 함께 마지막으로 성령이 이 자리에 할렐루야 함께 하시네 아멘 길을 걸으며 밤낮 기뻐하는 것 주의 영이 함께 하리라 할렐루야 진리의 성령님이 오셨습니다 성령이 오셨네 성령이 오셨네 내 주에 보내신 성령 이 기쁜 소식을 온 세상에 세상 전하세 성령이 오셨네 다시 한번 찬양합시다 성령이 성령이 오셨네 성령이 성령이 오셨네 아멘 내 보내신 이 기쁜 소식을 온 세상에 전합시다 세상 전하세 성령이 오셨네 성령이 성령이 오셨네 성령이 오셨네 내 주에 보내신 성령이 오셨네 이 기쁜 소식을 온 세상 전하세 성령이 오셨네 우리 소리 높여 찬양합시다 성령이 성령이 오셨네 성령이 오셨네 내 주에 보내신 성령이 이 기쁜 소식을 온 세상에 전합시다 세상 전하세 성령님이 오셨습니다 지금 이 자리에 우리와 함께 하십니다 할렐루야 아버지 하나님께 박수로 영광을 해드리시겠습니다 சின்சொஞ்சி ஆன்லைன் கருத்தரங்கு அது ஆரம்பிக்குது Shincheonji நாங்கள் Online ஒன்றாக Seminar ஆரம்பித்தோம் அதே மாதிரி ஒன்றாகத்தான் நாங்கள் முடிப்போம் began இல்லையா together. We should finish together too. நாங்கள் இந்த செமினார் சர்வீஸை நாங்கள் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரைக்கும் நாங்கள் பார்த்து All the way to முடிப்போம் the last chapter of Revelation. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய அன்பினாலும் ஆனந்தத்தினாலும் இது முடிவு வரை நீங்கள் நிரப்பி இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் இப்போ ஆராதனை இந்த இடத்துல நான் நிறைவு கொண்டு வருவோம் நன்றி எல்லா விசுவாசிகளும் போதகர்களும் தியோலஜி மாணவர்களும் இந்த சின்சொஞ்சி ஆன்லைன் கருத்தரங்கு வெளிப்படுத்தினுடைய தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றம் தேவனுடைய புதிய உடன்படிக்கை இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன் First, I would like to நான் thank முதலாவதாக everyone who's joining us today. இன்றைய நாளில் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சின்சொஞ்சி ஆன்லைன் கருத்தரங்கு இதனுடைய தலைப்பானது வெளிப்படுத்தினுடைய தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றம் புதிய உடன்படிக்கை முழு உலகமும் இது ஒளிபரப்படுது இன்றைய நாளில் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்
உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். is a great opportunity for இந்த every கருத்தரங்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. வெளிப்படுத்தினுடைய தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ளலாம். அதில் கூட அதனுடைய நிறைவேற்றம், அதில் கூட தீர்க்க தரிசனம், இது எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், உங்கள் அனைவருக்கும் தேவனுடைய கிருபை கிடைப்பதாக. முதலாவதாக நாங்கள் இந்த செமினாரை ஆரம்பிக்கிறது முதல்ல நாங்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். ஒரே இருதயத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஆயத்தமாகிக் கொள்வோம். Our Father who is the most பரிசுத்தமான அன்பு தகப்பனே, we sincerely thank you நாங்கள் so much for your huge உம்முடைய அளவில்லா அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். worldwide இந்த முழு உலகமும் சிஞ்சோஞ்சி ஆன்லைன் கருத்தரங்கு இதனூடாக வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள் மற்றும் நிறைவேற்றும் தேவனுடைய புதிய படிக்கையை அறிய வைத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. what the whole முழு உலகமும் is waiting for. இவ்வளவு காலமாக உமக்காக காத்து கொண்டிருக்குது. We're guided here through various ways. உலகம் காத்து கொண்டிருக்குது. எல்லா காரியத்திலும் உங்களோடு கூட இருக்கணும். Our desire to know you ஏன்னா நாங்கள் விசுவாசிக்கிற உங்களை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாக அறிஞ்சு கொள்ளணும். உங்களுடைய சாட்சியை நாங்கள் அறிந்து கொள்ளணும். தகப்பனே, தயவு செய்து எங்களுடைய இருதயங்களை திறந்து கொள்ளுங்க. எங்களுடைய கண்கள், எங்களுடைய இருதயங்களை திறங்க. இதனூடாக நீங்கள் வேதத்தில் சொன்ன காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளணும். வெளிப்படுத்தினுடைய காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள், நிறைவேற்றங்கள், அது எப்படி முடிவாக இருக்குது, இது எல்லாமே நாங்கள் அறிந்து கொள்ளணும். நாங்கள் இந்த நேரத்தில் முற்றிலுமாக எங்களுடைய கவனத்தை செலுத்த உதவி செய்யுங்க. இதுதான் முதலாவது நாளாக இருக்குது செமினாரினுடைய. நாங்கள் வெளிப்படுத்தினுடைய 22 அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒருவரும் விழாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு முழு மனதோடு அதை அறிந்து கொள்ளணும். finish the race. இந்த ஓட்டத்தை ஒருவரும் விழாதபடிக்கு ஓடி முடிக்க உதவி செய்யுங்க. Please also தயவு செய்து எங்களுடைய தலைவர் will be testified அவரோடு today. கூட இருங்க. Please clothe them with the wisdom. அவரை ஞானத்தினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. This be a time இந்த நேரமானது உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த கருத்தரங்கின் எல்லா பகுதிகளையும் நீங்கள் எங்களோடு கூட வந்து உதவிங்க அப்படின்னு. இந்த அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆம், This இந்த கருத்தரங்கு strict adherence to the இது government's COVID-19 அரசாங்கத்தின் அனைத்து கட்டளைகளுக்கு கீழே இந்த கோவிட்-19 அதுக்குரிய எல்லா பாதுகாப்பு கட்டளைகள் கீழே தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது நான் அடுத்த பகுதியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க, உலகத்தில் 2 நபர்கள் ஒன்றாக இணைகிற நேரம் முதலாவது அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தங்களுக்கு தங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வாங்க. இப்போ நாங்கள் உலகத்தில் முதல் சந்திக்கிறோம். prepared a short video அதனால் உங்களுக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுகிற இந்த சாமனை குறித்து லீமான் ஹி அவர்களை குறித்து நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க போகிறோம். நான் உங்களுக்கு அவரை குறித்து நான் சொல்லித்தர போகிறேன். லீமான் ஹி continuing his journey as a messenger of வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட தூதர், இந்த சிஞ்சோஞ்சி ஆலயத்தின் தலைவர். நாங்கள் ஒன்றாக காணொலியை பார்ப்போம். fulfilled from Revelation chapter இயேசு கிறிஸ்து என்ன தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்தல் 1 தொடக்கம் 22 வரை நிறைவேற வேண்டிய காரியங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் சபைகளுக்கு என்னை அனுப்பினார். நான் கண்டு கேட்ட காரியங்கள் யாவையும் சாட்சி கொடுக்கும்படியாக அவர் சொன்னார்.
இப்பொழுது ரொம்ப முக்கியமான நேரம் வந்துவிட்டது. இந்த நேரம் நாங்கள் ஜீவ வார்த்தைக்கு செவி கொடுக்குற நேரம். இது முதலாவது நேரம் மட்டுமே அல்ல, சிஞ்சொஞ்சி இப்படியான வெளிப்படுத்தலை குறித்து ஆன்லைன் கருத்தரங்களை செய்கிறது. நீங்கள் முன்பு காணொளியில் பார்த்த விதமாகவே சிஞ்சொஞ்சி 1984 ஆரம்பித்த நாளிலிருந்து நாங்கள் முழு நாட்டுக்குமே இந்த சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம். விசேஷமாக 2019ஆம் ஆண்டு நாங்கள் பிரதான இந்த நாட்டில் இருக்கிற எல்லா நகரங்களையும் நாங்கள் செய்தோம். நாங்கள் செய்த தலைப்புகளானது அறுவடையை குறித்து நாங்கள் பேசணும், வெளிப்படுத்தலை குறித்து பேசணும். அப்போ நாங்கள் வெளிப்படுத்தலை குறித்து நாங்கள் பேசுகிற நேரம் தேவனுடைய சத்தத்தை அறிஞ்சிக்கொள்ள நிறைய விசுவாசிகள் தேடி வந்தாங்க. இந்த வருடத்தில் இந்த நேரத்தில் உங்களோட மத்தியில் நிற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்பொழுது நான் சிஞ்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவினுடைய சபை சாட்சியின் குடரமாகிய ஆலயத்தின் தலைவரான லீ மான் ஹீ தலைவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது வெளிப்படுத்தலுடைய தீர்க்க தரிசனங்கள் மற்றும் நிறைவேற்றதை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியவர். இவர் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காகவே தன்னுடைய ஜீவனை இவர் வாழ்ந்து கொண்டு வராரு. பொதுவான விசுவாசிகளைப் போல எண்ணம் கொண்டவர் அல்ல. அவர் அவருடைய விசுவாச வாழ்க்கையை ஒரு நட்சத்திரத்தின் வழிநடத்தலுக்கு கீழே தான் அவர் ஆரம்பித்தார். அவர் தேவனுடைய வார்த்தையினால் 38 வருடங்களாக தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்து கொண்டு வராரு. அவர் தன்னுடைய ஜீவனை கூட பார்க்காம அவர் இந்த ஊழியங்களை செய்து வராரு. இன்னும் மேலதிகமாக சிஞ்சொஞ்சி இந்த வார்த்தையின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது வார்த்தையில் கூட்டியும் குறைக்காகவும் இருக்குது. ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தல் 22:16 படி அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறாரு. விசேஷமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறது 2000 வருடத்துக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து சமாதானத்தை பரப்பின மாதிரியே இவர் இந்த காரியங்களை செய்து கொண்டு வராரு. இவர் உலக சமாதானத்தை ஆரம்பிக்கிற நபராக வேலை செய்து கொண்டு வராரு. சிஞ்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவனுடைய சபையினுடைய தலைவர். அதோடு கூட இவர் உலக சமாதானம், உலக கலாச்சாரம் அப்படிங்கிற காரியத்தில் அவர் ஈடுபட்டு வராரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 31 தடவை உலகம் முழுவதும் சுற்றி இந்த சமாதானத்துக்காக வேலை செய்கிறாரு. தலைவர் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை குறித்து இவர் இன்றைக்கு சாட்சி கொடுக்க போகிறாரு. வானத்துக்கு கீழே பூமியை குறித்து சரியாக துல்லியமாக கூட்டி குறைக்காமல் செய்யக்கூடிய நபர் இவர் ஒருவர் மட்டுமே. இது முடியும். ஏனென்றால் இவர் ஒரு செமினேரில் கற்றவர் அல்ல, இன்னொரு நபர்கிட்ட கற்றவரும் அல்ல. இவர் நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவிட்டிருந்து இவர் கற்றவராக இருக்கிறாரு. அதாவது இவர் பரலோகத்தை உங்களை போலவே இவரும் ஆதரிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கிறாரு. அவர் எப்பயுமே அவர் சொல்கிறது எப்படின்னா, பரலோகம் நாங்கள் தனியாக போகிற ஒரு இடம் அல்ல, நாங்கள் ஒன்றாக போக வேண்டிய இடம். அவர் சொன்ன காரியம் என்னதுன்னா, சிஞ்சொஞ்சியில் நாங்கள் படித்து கொடுக்கறது பிழையாக இருக்குமாக இருந்தால் வாங்க திரும்பி எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஏன்னா பாருங்கள், அவர் தேவனுடைய மெய்யான மெய்ப்பராக உறுதியாக சொல்கிறாரு. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட மெய்யான வாக்கு பண்ணப்பட்ட மெய்ப்பர் இவரே. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், அதாவது இன்றைய நாளில் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் பேச போகிறார். இந்த அதிகாரமானது முழு வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய சுருக்கமும் சாரம்சமாக இருக்குது. அதே நேரத்தில் வெளிப்படுத்தல் நிகழ்வுகள் ஆரம்பிக்குது. நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் மிகுந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை ஒவ்வொரு வசனமாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பதித்துக் கொள்ளுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இதை எடுத்துக்கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதோடு இயேசு கிறிஸ்துவனுடைய தூதன் இருக்கார், சேர்மன் லீ மான் ஹீ, சிஞ்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவனுடைய சபையினுடைய. தயவு செய்து என்னோடு இணைந்து கொண்டு நாங்கள் பெரிய கைத்தட்டலோடு கூட அவரை நாங்கள் வரவேற்போம். ஆம், வேறுபட்ட மத தலைவர்கள் உலகமெங்கிலும் இருந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் லீ மான் ஹீ. நான் கொரியாவில் வசிக்கும் ஒரு கிறிஸ்தவன். நான் இங்கு கேட்ட காரியங்களை சாட்சி கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறேன். 12 கோத்திர தலைவர்களும் கூட என் பக்கமாக இன்று இருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய முழுமையையும் நாங்கள் சாட்சி கொடுக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் என்பது இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலாக இருக்கிறது. இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் சீஷரான யோவான் மூலமாக பதிவு செய்யப்பட்டது. இன்னும் அதிகமாக சொல்ல போனால், வெளிப்படுத்தல் என்பது எதிர்காலத்தில் நிகழவிருக்கின்ற காரியங்களை குறித்தான தீர்க்க தரிசனம். அந்த காலத்தில் அப்போஸ்தலர் யோவான் இந்த காரியங்களை பதிவு செய்யும் பொழுது இந்த காரியங்களை தரிசனமாகவே கண்டார். ஆனால் அவர் கண்ட காரியங்கள் நிஜமானவை அல்ல, அவை வெறுமனே தீர்க்க தரிசனங்கள் தான்.
நான் இதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறதற்கான காரணம் என்னவென்றால், அதாவது இது என்னுடைய சொந்த கற்பனையான காரியங்கள் அல்ல. இதற்கான காரணம் என்ன? தேவன் மற்றும் இயேசு கிறிஸ்து எனக்கு இதை சென்று சபைகளுக்கு சாட்சி கொடுக்கும்படியாக, நான் கண்ட கேட்ட காரியங்களை அறிவிக்கும்படியாக என்னை அனுப்பியுள்ளார். இந்த காரணத்தின் நிமித்தமாக இந்த வெளிப்படுத்தலானது உங்களுக்கு நிகழ்நிலை மூலமாக கொடுக்கப்படுகிறது. நான் கொடுக்கின்ற இந்த காரியங்கள் அப்போஸ்தலர் யோவானுக்கு கிடைத்த அந்த தீர்க்க தரிசனங்களே அல்ல. நான் இந்த தீர்க்க தரிசனங்களுக்கான அர்த்தங்களையும் இந்த தீர்க்க தரிசனங்களுக்கான நிஜங்களையும் நான் கொடுக்க இருக்கிறேன். அதைத்தான் இந்த உலகமெங்கிலும் உள்ள சபைகளுக்கு நான் சாட்சியாக அறிவிக்க வந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் என்ன காரியம் எழுதப்பட்டுள்ளது? கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக இது ஆகிவிட்டது, இந்த தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டு. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தனி நபர் கூட இல்லை இந்த சிறு புத்தகம் சொல்கின்ற காரியத்தை. இதனால்தான் நான் கண்ட காரியங்களை, இந்த சிறு புத்தகத்தை குறித்தான விஷயங்களை சாட்சி கொடுக்க இருக்கிறேன். இந்த பூமியில் நிறைவேறின காரியங்களை குறித்து பேச இருக்கிறேன். நீங்கள் கவனமாக செவிமடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் சொல்வதில் ஏதாவது பிழை இருக்கும் என்று நீங்கள் உணர்ந்தால் தயவு செய்து எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நான் சுருக்கமாக என்னை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் ஒரு விவசாயியாக இருந்தேன். நான் கிராமப்புறத்தில் வாழ்ந்த ஒரு நபர். நான் ஆரம்ப காலத்தில் ஒரு விசுவாச வாழ்க்கையை கொண்ட ஒரு நபர் அல்ல. ஆனால் எவ்வாறு நான் விசுவாச வாழ்க்கைக்குள் உள்வாங்கப்பட்டேன்? நீங்கள் யோசிக்கக்கூடும், நான் எவ்வாறு வெளிப்படுத்தலின் நிறைவேற்றத்தை பெற்றுக்கொண்டேன் என்று. நான் இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் நான் ஒரு சிறு கிராமத்தில் விவசாயம் செய்து வந்தேன். என்னுடைய சொந்த விவசாய நிலத்தை நான் உருவாக்கி கொண்டேன். எவ்வாறாயினும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய தாத்தா அவர் காலையிலும் மாலையிலும் ஜெபம் செய்வார். நான் அவரோடு கூட ஜெபம் செய்வது வழக்கம். நான் மிகவும் இளமையாக இருந்த காலத்தில் அவ்வாறு செய்து கொண்டு வந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் மாலையும் காலையும் என்னுடைய வீட்டறையில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்நாள் வரைக்கும் என்ன வகையான ஜெபத்தை ஏறெடுத்தேன் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னுடைய தாத்தாவிடமிருந்து நான் கேள்விப்பட்ட காரியம், தேவன் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று. எனவே நான் தேவனை விசுவாசித்தேன். தேவனுக்கான ஒரு இருதயத்தை நான் கொண்டேன். நான் விசுவாசித்தேன் எல்லா காரியங்களும் சரியான விதத்தில் நடக்கும் என்று. நான் அந்த காலத்தில் மிகவும் ஒரு சிறியவனாகவே இருந்தேன். காலையிலும் மாலையிலும் தாத்தாவுடன் ஜெபம் செய்து வந்த ஒரு சிறு பிள்ளை. ஆனால் ஒரு நாள் நான் ஜெபம் செய்கின்ற போது ஒரு நட்சத்திரம், என்னை விட பெரியதான மிகவும் பிரகாசமான ஒரு நட்சத்திரத்தை நான் கண்டேன். நான் சொல்லக்கூடும், கிட்டத்தட்ட 7 மீட்டர் அளவான ஒரு நட்சத்திரம். அப்பொழுது நான் மிகவும் குழம்பி இருந்தேன். ஒரு பெரிய நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனவே நான் வீட்டுக்குள் சென்று என்னுடைய பிதாவை எழுப்பியிருந்தேன். அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அப்பா ஒரு நட்சத்திரம் வந்திருக்கிறது, நான் அதை பார்த்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அவர் தூக்கத்தில் இருந்து எழுந்து அவர் வீட்டிலிருந்து வெளியே வந்து அவர் பார்த்து அவரும் கூட ஆச்சரியப்பட்டிருந்தார். ஆம், இந்த நட்சத்திரம் மிகவும் பெரிதா இருக்கிறது
என்று அவரும் கூறியிருந்தார். என்னுடைய தகப்பனும் கூட இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருந்தார். When talented people appear, அவர் தொடர்ந்து சொன்ன காரியம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் உலகத்தில் ஒரு முக்கியமான நபர் உருவாகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு நட்சத்திரம் தோன்றும் to the evening of 3 days என்று after, கூறியிருந்தார். a big star came. Then, அப்பொழுது நான் சிந்தித்திருந்தேன், என்னுடைய நாட்டில் கூட யாரோ ஒருவர் அவ்வாறு பிறந்திருக்கிறார் என்று. blood before the Lord and promised God 3 நாட்களுக்கு பின்பதாகவும் அந்த நட்சத்திரம் என்னை தொடர்ந்தது. அந்த நட்சத்திரத்தின் வழிநடத்துதலால் நான் மலைக்கு சென்று என்னுடைய இரத்தத்தின் மூலமாக தேவனிடம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டேன். அவரை நான் விசுவாசித்து நான் ஒரு விசுவாச வாழ்க்கையை நான் நடத்துவேன் என்று தேவனோடு ஒரு வாக்கு the one who பண்ணியிருந்தேன். was exiled to the island of Patmos and saw the revelation of Jesus in a vision. I saw the அதாவது reality to the பத்மு fulfillment of the book of தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தலை chapters 1 கண்டவாறு அல்ல, நான் அதற்கான வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களுக்கான நிறைவேற்றத்தை கண்டவன். what was I வெளிப்படுத்தல் 1 22 வரை காணப்படுகிறது. I'm a person who knows nothing but farming, who worked in இவை a யாவற்றையும் I'm not even a pastor. கண்டு I did not நான் even என்ன செய்ய வேண்டும்? நான் also விவசாயத்தை தவிர வேறு எந்த காரியமும் அறிந்தவன் அல்ல. நான் போதகர் அல்ல, செமினரிகளில் நான் தேர்ச்சி பட்டம் பெற்றவனும் அல்ல, நான் எந்த ஒரு நபராலும் சுவிசேஷம் செய்யப்பட்டவனும் அல்ல. இப்பொழுது இப்படிப்பட்ட தகைமைகளை கொண்ட ஒரு நபர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆனால் நான் கண்ட கேட்ட யாவற்றையும் வார்த்தைகளால் எனக்கு சொல்ல முடியவில்லை. there are things I hear also. சில காரியங்கள் நான் தேவனிடம் இருந்து கண்டும் கேட்டும் இருக்கிறேன். That's not the problem. இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து சில காரியங்களை கேட்டும் இருக்கிறேன். To go to the churches, நான் சபைகளுக்கு சென்று கண்ட கேட்ட காரியங்களை சாட்சியாக அறிவிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறேன். அநேக சபைகள், அநேக போதகர்மார்கள் how இருக்கிறார்கள். could I possibly tell them all? அப்படி என்றால் எப்படி நான் அவர்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியும்? I நான் went round and round உலகம் முழுவதும் for the உலக சமாதானத்திற்காக தொடர்ந்து சென்று வந்திருக்கிறேன். நான் அநேக நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். to carry இந்த out சமாதான நிகழ்வுகளை நான் நடாத்துவதற்கு ஒன்றாக நாங்கள் global wars. வேலை செய்வோம் என்ற காரியங்களை நாங்கள் பேசியிருந்தோம். ஒன்றாக உலகத்திற்கு சமாதானத்தை கொடுப்பது, I went around the world 31 times. யுத்தத்தை நிறுத்துவது போன்ற காரியங்கள். நான் கிட்டத்தட்ட 31 நாடுகளுக்கு இந்த சமாதான பணிக்காக நான் சென்றிருக்கிறேன். ஆனாலும் That's why if you ask those என்னால் இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கிக்க முடியாது. அதனால்தான் if you ask என்னை them சந்தித்தவர்களை நீங்கள் Bible, கேட்டால், say I did not. நான் சந்தித்த It's because I could. ஜனாதிபதிகளையாக இருக்கட்டும், அவர்களிடம் நீங்கள் கேட்டு பார்த்தால், நான் வேதத்தை பற்றி பேசினேனா என்று கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். என்னால் பேச முடியவில்லை. That is why I நான் didn't talk about it. I just did. நான் முயற்சி செய்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் பேசியிருந்தாலும் அவர்கள் விசுவாசித்திருக்க மாட்டார்கள். நான் சமாதானத்தின் காரியங்களை பற்றி தான் நான் பேசியிருந்தேன். However, எனவே நான் உலகம் முழுவதும் சமாதான பணிக்காக சென்றிருந்தேன். to ஆனாலும் all our religious leaders worldwide, நான் because after being இதை appointed by God and Jesus, and எல்லா மத தலைவர்களுக்கும் உலகெங்கிலும் நான் testify சொல்ல வேண்டி churches, நான் I felt வாஞ்சைப்பட்டிருந்தேன். what I was commanded. It would be ஏனெனில் தேவன் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டு வெளிப்படுத்தல் wanted to share. நிகழ்வுகளை காண்பிக்கப்பட்டதற்கு பிறகு நான் கட்டளை கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்யாவிட்டால் அது ஒரு பாவமாக அதை நான் கருதினேன். Tribe leaders. அதனால்தான் We desire to share எல்லா மத தலைவர்களுக்கும் இந்த கண்ட கேட்ட காரியங்களை நான் சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். can hear all that I am sharing. எனவே சாட்சி கொடுப்பதற்காக என்ன முறை பயன்படுத்தப்படுகிறது? நானும் 12 கோத்திர தலைவர்களும் ஒன்று சேர்ந்து I want to அனைத்து மக்களுக்கும் இதை and the 12 tribes நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். chapter at a time and finish up to Revelation chapter. இந்த காரியம் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படுகிறது. This testimony was not seen in a vision. நான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தை
சாட்சி கொடுக்கிறேன். 12 கோத்திர தலைவர்கள் ஒவ்வொரு அதிகாரமாக and manifest it into reality. அவர்கள் That's what we are testifying to. விளக்கப்படுத்துவார்கள். இந்த It is சாட்சி reality that was seen and being testified to. யோவான், அதாவது அப்போஸ்தலர் யோவான் தரிசனமாக கண்ட விதமாக கண்ட காரியங்கள் அல்ல, Isn't it? ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்கள் மாம்சமாகி Revelation அதன் நிஜம் 22, the 12 உருவாகிய பின் அந்த நிஜத்தை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். நாங்கள் கண்ட கேட்ட காரியங்களை சாட்சி கொடுக்கிறோம். தேவன் வெளிப்படுத்தல் புத்தகத்தை சகலவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவர் நிறைவேற்றுகிறார் இல்லையா? of each country. எனவே வெளிப்படுத்தல் 1 22 வரை United together with the 12 tribe leaders. நான் கண்டிருக்கின்ற பிரகாரம் I ask you இந்த please listen well. 12 As this is கோத்திர God's word. தலைவர்களும் இந்த உண்மைகளை What கண்டு was prophesied about 2000 இதை years ago குறித்து நாங்கள் உங்களுக்கு is சாட்சி fulfilled கொடுக்கிறோம். today on the earth. அதனால்தான் In Korea, ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள இந்த மத தலைவர்களை நான் அழைக்கும்படி இருந்தது, இந்த வெளிப்படுத்தல் desire to make. முழு அதிகாரங்களுக்குமான சாட்சியை கொடுப்பதற்கு. எனவே Yes, I do. நீங்கள் தயவாக இதை கேட்டுக்கொள்ளும்படி In the book of நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். God, Jesus, 2000 வருஷங்களுக்கு முதல் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது இன்று இந்த பூமியில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கொரியாவில், organization of evil, the group of the அதாவது dragon, and their organizations. உலகத்தின் கிழக்கு பகுதியில் இது நிகழ்ந்துள்ளது. There are those who rebel. இது உலகத்திற்கு அறியப்படுத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் Just தேவன், இயேசு as கிறிஸ்து, it is prophesied, God does the work of creation. பரலோகத்தின் தூதன் There's ஆகியோர் also தோன்றுகின்றனர். between God's army. அது மட்டுமல்ல, Too. பொல்லாங்கனின் அமைப்பும் கூட Yes, there is. தோன்றுகின்றான். This அதே one நேரம் book of Revelation கலகக்காரரும் brings to an end தோன்றுகிறார்கள். everything in the human world. இன்னும் அதிகமாக சொல்லப்போனால், தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவாறே Revelation. தேவன் The prophecy அவர் சிருஷ்டிப்பின் வேலையை செய்கிறார். prophets fulfill an end. தேவனுடைய சேனைக்கும் பிசாசனுடைய சேனைக்கும் யுத்தம் நிகழ்கிறது. God's purpose ஆம், also comes அது காணப்படுகிறது. all our hope comes இந்த வெளிப்படுத்தல் என்னும் ஒரு புத்தகம் எல்லா காரியங்களையும் அது முடிவுக்கு கொண்டு வருகிறது. ஆதாமுடைய காலம் if we achieve what God தொடக்கம் wants to, இந்த காலம் வரைக்கும் that is just like the தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே paradise. வெளிப்படுத்தலின் நிறைவேற்றத்துடன் நிறைவேறுகிறது. However, not all எங்களுடைய enter heaven. நம்பிக்கையும் கூட இந்த காலகட்டத்தில் நிறைவுக்கு வருகிறது. இந்த உலகத்தில் இன்று வாழ்வது Also, even amongst believers, முடியாதது. தேவன் those who do not know அடைய விரும்புகிறதை நாம் அடைவோமானால் and do not believe in the things அது written in the book of Revelation உண்மைக்கும் பரலோகம் என்று அழைக்கப்பட முடியும். to enter the kingdom of heaven either. ஆனால் அனைத்து நபர்களாலும் பரலோகம் செல்ல முடியாது. Confirm the reality of it and believe in it. அதேவேளை விசுவாசிகளுக்கு கூட At his second coming, as those with perfect faith. இதை அறியாதவர்கள், புரியாதவர்கள், விசுவாசியாதவர்கள் God, heaven. அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் அவர்களாலும் செல்ல முடியாது. Tracks from chapters 1 to 22 in the book of Revelation. வார்த்தையை கேட்டு அதன் நிஜத்தை அறிந்து அதை விசுவாசித்தவர்களே இரண்டாம் வருகையில் தேவனை வரவேற்பார்கள். As a result, அவர்களுக்கு உறுதியான விசுவாசம் காணப்படும். this one book is எனவே அதனால் and the content பரலோக ராஜ்யத்துக்குள் நாங்கள் நுழைவதற்கு பரிபூர்ணமான விசுவாசத்தை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். brings closure to God's இதனால் தான் எழுதப்பட்டிருக்கிறது, its entirety, everyone. நாங்கள் வேதத்தோடு ஒன்றையும் கூட்டவோ அல்லது எடுத்து போடவோ God has accomplished on கூடாது. earth what was accomplished in வெளிப்படுத்தல் 22, 18, 19 கூட heaven இது சொல்லப்படுகிறது. இதன் விளைவாக as one. இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் God can find a வேதத்தில் உள்ள மற்ற புத்தகங்களின் உள்ளடக்கத்தை விட பெரிதாக இருக்கிறது. இது This is தேவனின் 6000 வருட கால வேலையை முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. தேவன் believes or not in their heart will be பரலோகத்தில் நிறைவேற்றியவற்றை பூலோகத்திலும் நிறைவேற்றுகின்ற நேரம். hearing it. பரலோகமும் பூலோகமும் ஒன்றாகும். That the religious அது ஒரு பரிசுத்த உலகமாகும். தேவன் நித்தியமாக வாசம் செய்கின்றதான ஒரு இடமாக மாறும்.
ஆம், அது மாற்றமடையும். அதனால் and live together forever. இதுதான் நாங்கள் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய காரியமாக இருக்கிறது. கண்ட கேட்ட காரியங்களை One by one. ஒரு நபர் அவர் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், I really would like for you to do நான் விசுவாசிக்கிறேன், எங்களுடைய மத தலைவர்கள் இதை கேட்டு உறுதிப்படுத்தி இதை விசுவாசிப்பார்கள் என்று. இதன் மூலமாக நாங்கள் பரலோகத்துடன் நித்தியமாக ஒன்றிணைந்து ஜீவிக்க முடியும் என நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து ஒவ்வொன்றாக கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப இது சரியா என்பதை What does the word உறுதிப்படுத்துங்கள். revelation mean? It means to open and to நாங்கள் ஆரம்பிப்போம் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துடன். வெளிப்படுத்தல் புத்தகம் right hand. அது Sealed with seven யோவானால் seals, and பெற்றுக்கொள்ளப்பட்டு God is possession of. பதிவு செய்யப்பட்டது. There is no one இந்த who can see or யோவானால் பதிவு செய்யப்பட்ட வெளிப்படுத்தல் யாருடைய வெளிப்படுத்தல்? இது இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்படுத்தல் என்று சொல்லப்படுகிறது. he ends up taking the book. வெளிப்படுத்தல் என்பதற்கான அர்த்தம் என்ன? Seven seals, இதனுடைய அர்த்தம் திறத்தல், திறந்து காட்டுதல். all of them. தேவனுடைய Then what வெளிப்படுத்தல் என்பதை பொறுத்தவரையில் வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் தேவனுடைய கரத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அது 7 வகையான முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை யாராலும் திறந்து பார்க்க முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. revelation? That is, he just saw prophecy. அந்த புத்தகத்தை இயேசு கிறிஸ்து பெற்று 7 முத்திரைகளையும் I, along with உடைக்கிறார். my leaders, அவை யாவற்றையும் not அவர் திறக்கிறார். to vision revelation. எனவே யோவான் கண்ட இவை யாவுமே தரிசனங்கள் தான். We are here to testify. எனவே இவை யாவும் நிறைவேறும் முதல் இவற்றை தரிசனமாக கண்டு யோவான் எழுதுகிறார். In the vision revelation. இப்ப யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது Please listen really well. One might say religion அதாவது தீர்க்க தரிசனங்கள் மட்டுமே. ஆனால் இன்று is something that should be taken in. நானும் இந்த 12 கோத்திர தலைவர்களும் What if இந்த God makes a promise? தரிசனமான தீர்க்க தரிசனங்களை God makes a குறித்து promise. He சொல்லவில்லை. fulfills what he promised. நாங்கள் அந்த தீர்க்க தரிசனங்கள் எவ்வாறு நிறைவேறி இருக்கின்றது என்பதை குறித்து The one who sees நாங்கள் clearly சாட்சி and கொடுக்க believes, இருக்கிறோம். not to add or subtract from it. அனைவரும் தயவு செய்து கவனமாக செவிமடுங்கள். So, with the revelation of Jesus Christ, it says is what God சில பேர் சொல்லலாம் இந்த மதம் அல்லது அந்த மதம் என்றவாறு கூறலாம். ஆனால் His Son Jesus. மதம் என்பது நாங்கள் வீணாக That's why it was said to be a revelation. நினைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது தேவனுடைய The next வாக்கு context is தத்தம். that God sent an angel தேவன் வாக்கு பண்ணின எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றுகிறார். to take place. அதனுடன் கூட்டாமலும் குறைக்காமலும் அதை நிகழ்த்துகிறார். எனவே நாங்களும் கூட அந்த புத்தகத்துடன் கூட்டவோ குறைக்கவோ கூடாது என விசுவாசிக்கிறார். Isn't he the disciple of Jesus? எனவே வெளிப்படுத்தல் புத்தகம் என்பது Time, it was just a vision. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல். அது தேவன் கொடுத்திருக்கிறார். Fulfillment, the யார் reality கொடுத்திருக்கிறார்? is here just இந்த முத்தரிக்கப்பட்ட புத்தகத்தை தேவன் தன்னுடைய குமாரனுக்கு திறக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த உள்ளடக்கம் என்னவென்றால் தேவன் it refers to the fulfillment to the தூதனை அனுப்பி யோவானுக்கு இதை கொடுக்கிறார். It is also அப்படியானால் இந்த யோவான் it is the servant who needs to be shown what must soon take place. அவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் அல்லவா? ஆம். The servants ஆனால் அந்த காலத்தில் are the seal அது தரிசனம்தான், அது நிஜம் அல்ல. in Revelation. நிறைவேற்ற நேரத்தில் அது பதியப்பட்டவாறே அது நிஜம் தோன்றும். To the 12 tribes. அதைத்தான் நாங்கள் நிறைவேற்றம் என்று There are அழைக்கிறோம். 144,000 because there are 12,000 in each of அது the 12 tribes. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சீக்கிரத்தில் சம்பவிப்பவைகள் எவை? That's why an angel வெளிப்படுத்தல் 1 to 22 வரையான தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுங்கள். to John. அது சொல்கிறது To give instructions to John. Then, since தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிக்கும் பொருட்டு என்று. shouldn't John எனவே do the same? இந்த Yes. ஊழியக்காரர்கள் அல்லது ஊழியர்கள் என்பது யார்? Everything he saw. வெளிப்படுத்தல் That is the word of God. What is it he saw? 7வது அதிகாரத்தில் உள்ள 1,44,000 All பேர். revelation. இந்த 1,44,000 பேர் 12 கோத்திரங்களுக்கு சொந்தமானவர்களாக இருப்பார்கள். 1,44,000 பேர் ஏனென்றால் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் பிரகாரமாக.
எனவே This is a இந்த revelation of Jesus. However, காரியங்களை யோவானுக்கு காண்பிக்கும் பொருட்டு தூதனானவன் அனுப்பப்படுகிறான். sent an angel to John எனவே ஒரு தூதன் to give him instructions. And தேவனுடைய கட்டளைகளை யோவானுக்கு John saw in the word of God. கொடுக்க வந்ததால் யோவானும் Case, John is the one who testifies, அவர் என்ன செய்கிறார்? தாம் கண்டவற்றை commands him to சாட்சி testify கொடுக்கிறார். to everything that he has seen. அதுதான் வெளிப்படுத்தல். He is told to testify what must soon take place, the entirety of Revelation, இவை யாவற்றையும் to the 12 tribes. The 12 tribes all fulfill நிறைவேற்றுகிறதே Revelation அவர் chapter செய்கின்ற 7. காரியம். John testified ஆனால் everything. நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல் தான். ஆனால் தேவன் தூதனை யோவானுக்கு அனுப்புகிறார், இந்த கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த யோவான் தாம் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் தேவனுடைய வார்த்தைகளை சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் யோவான் சாட்சி கொடுக்கிறவரா? Of course, Jesus does a work of coming and uniting with him in spirit. However, ஆம், the flesh, அவருக்கு the shepherd சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு சாட்சி கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 12 கோத்திரங்களுக்கு வெளிப்படுத்தல் 7 பிரகாரம் யோவான் சகலவற்றையும் சாட்சி கொடுக்கிறார். to give to whom? இதுதான் அதனுடைய அர்த்தம். That means this person will receive it from someone. It's God எனவே who commands him. So, தேவனுடைய it is to வாக்கு John, the command பண்ணப்பட்ட given, and John fulfills everything ஆயன் யார்? யோவான் he's இல்லையா? commanded and instructed to do with the word of God. What would தேவன் be the word of God? யோவானுக்குத்தான் Up to chapter 22. தூதனை அனுப்பினார் காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு. நிச்சயமாக Also, இயேசு he கிறிஸ்துவும் testifies to the word of கூட God and everything he has seen. ஆவியில் வந்து காரியங்களை நடப்பிக்கிறார். Then there must be someone ஆனாலும் who sees தேவனுடைய it, கட்டளைகளை someone பெற்றுக் who கொள்கின்ற delivers it. இந்த மாம்சத்தில் இருக்கின்ற நபர் யார் The என்று one who பார்த்தால் testifies யோவான். to everything that was seen and heard is John. இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? Well, didn't God give instructions to John through an angel? எந்த ஊழியர் And John தன்னுடைய said that he testifies of the word of God. ஊழியக்காரர்களுக்கு எதை கொடுக்கிறான்? Then the promised shepherd யாருக்கு is John. கொடுப்பதற்காக? Is it not? அதனுடைய அர்த்தம் இந்த நபர் This is not using flattery. தேவனிடமிருந்து கட்டளையை பெற்றுக்கொள்கிறார். எனவே யோவானுக்குத்தான் கட்டளை கொடுக்கப்படுகிறது, யோவான் தான் நிறைவேற்றுகிறார். But in அதாவது யோவான் தான் தேவனுடைய கட்டளைப்படி அவர் நடக்கிறார். opens up. எனவே தேவனுடைய வார்த்தை என்பது என்ன? Seals, தேவனுடைய does the work வெளிப்படுத்தல். fulfilling it. அவர் என்னத்தை சாட்சியாக கொடுக்கிறார்? தாம் கண்ட யாவற்றையும். It's John. அப்படியானால் இதை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் இருக்க வேண்டும். இந்த நபர், அதாவது இந்த வார்த்தைகளை கொடுக்கின்ற ஒரு நபர் இருக்க வேண்டும். He saw. அந்த நபர் சகலவற்றையும் கண்டிருப்பார், கேட்டிருப்பார். அது யாராம்? அது யோவான். ஏன்? தேவன் யோவானுக்குத்தான் தூதனூடாக அந்த காரியங்களை கொடுக்கிறார். எனவே யோவான் தான் தான் கண்டவற்றை சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படியானால் வாக்கு பண்ணப்பட்ட At the time of fulfillment, அந்த it is ஆயர் not யார்? John of the past. அது யோவான். நான் இதை கற்பனையில் சொல்லவில்லை. Already passed away. He's not here. That means there is a person வெளிப்படுத்தல் given the புத்தகத்தை daily நாங்கள் light முழுதாக who வாசித்தால் appears today. இதை Think about this. புரிய முடியும். வெளிப்படுத்தல் 5 இயேசு கிறிஸ்து You must know இந்த புத்தகத்தை எடுத்து 7 முத்திரைகளையும் உடைத்து that can help process அவர் அதை நிறைவேற்றும் காரியத்தை செய்கிறார். is what was recorded in Ezekiel chapter 3. வெளிப்படுத்தல் 1 22 வரை காரியங்களை கண்ட நபர் யார்? அது யோவான். And he testified to it, didn't he? அதனால்தான் A long time யோவான் later, Jesus அவர் கண்ட கேட்ட யாவற்றையும் சாட்சி கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் யாவரும் ஒசியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தை Matthew 15 verse 24. நினைவில் கொள்வீர்கள் என்று அது சொல்கிறது. Even today, அதாவது தேவன் just as we சில saw தீர்க்கதரிசிகளை in Revelation, உவமைகளாக பயன்படுத்தி இருக்கிறாராம். there is a person who receives a command.
எனவே இது அந்த காலத்தில் இருந்த அப்போஸ்தலர் யோவானுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. அவர் இறந்து விட்டார், அவர் இந்த காலத்தில் இல்லை. Real scroll in God's hand. அதனுடைய அர்த்தம் என்ன? But after Jesus opened ஒரு up the நபருக்கு scroll, யோவானுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற ஒரு கடமை கொடுக்கப்படும். is then given to John. இதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், Therefore, the scroll goes from God's hand to the hands of Jesus. இது எசேக்கியேல் 3வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம். To John who receives and eats it. எசேக்கியேல் 3இல் John குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முத்தரிக்கப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் இல்லையா? அவர் இந்த திறக்கப்பட்ட, அதாவது புத்தக சுருளை அவர் புசித்து அதை சாட்சி கொடுத்தார். and testified to it. And this John also received. மத்தேயு 15:24வது வசனத்தை பார்த்து உறுதி செய்து கொள்ள முடியும். அதே போல்தான் இன்று கூட நாங்கள் வெளிப்படுத்தல் 1:1 மற்றும் 2இல் உள்ளது போல ஒரு நபர் கட்டளை பெறுகிறார். All of this is being told to John. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் தூதனானவன் வந்து ஒரு திறக்கப்பட்ட புத்தக சுருளுடன் வந்து Therefore, John knows the reality. அவர் கொடுக்கிறார். And who அது தேவனுடைய கரத்தில் முத்தரிக்கப்பட்டதாக இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து முத்திரையில் உடைத்ததுக்கு பிறகு இப்பொழுது அது திறக்கப்பட்ட சுருளாக மாறிவிட்டது. அது தூதன் மூலமாக யோவானுக்கு கொடுக்கப்பட்டு யோவான் அதை புசிக்கிறார். called Revelation. எனவே தேவனுடைய கரத்தில் இருந்த அந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்கு மாறி அது Did as well. தூதனுடைய கரத்துக்கு சென்று அந்த தூதனிடம் இருந்து யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது யோவானுக்கு It's created தான் பெற்றுக்கொண்டதை ஜனங்கள், ஜாதிகள், exactly the way it's created. பாஷைக்காரர் கோத்திரருக்கு People are created. சாட்சியாக அறிவிக்கும்படி சொல்லப்படுகிறது. Subjects of a kingdom who existed prior. Instead, இந்த they are யோவான் those who were created at the time of Revelation fulfillment. அதை பெற்று சாட்சி கொடுக்கிறார். அதனால்தான் They are his யோவான் ஒரு தூதனிடம் இருந்து அந்த கட்டளை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் reality to the scroll. 1 to 22வது அதிகாரம் வரைக்குமான காரியங்கள், நிகழ்வுகள் யாவையும் யோவான் பெற்றிருக்கிறார். அதனால்தான் யோவானுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களுக்கான நிஜமான அர்த்தம் என்ன என்று புரியும். Value in prophecies alone. உங்களுக்கு இது புரிகிறதா? நான் சொல்கிற காரியம், Revelation is being fulfilled. தேவனுடைய சகல காரியங்களும் இந்த ஒரு புத்தகத்தில், இந்த வெளிப்படுத்தல் என்னும் இந்த புத்தகத்தில் நிறைவுக்கு வருகிறது. இந்த புத்தகம், அதாவது வெளிப்படுத்தல் காலத்தில் உருவாக்கப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அது We will go into தேவனுடைய புதிய ராஜ்யம், புதிய ஜனமும் வாக்கு பண்ணப்பட்டவாறே and blessed are those அது நிறைவேறுகிறது. who heart what is written in it. இவர்கள் வெளிப்படுத்தலின் நிறைவேற்ற காலத்திலேயே உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனின் 12 கோத்திரத்தார், தேவனுடைய குடும்பத்தாராக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த புத்தக சுருளின் நிஜம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? எனவே தீர்க்க தரிசனங்கள் என்பது உண்மைக்கும் நிறைவேறாத காரியங்கள் என்றால் அந்த தீர்க்க தரிசனங்களுக்கென்று ஒரு பிரயோஜனம் இல்லை. They should make sure to believe in the work that's recorded. ஆனாலும் இன்று வெளிப்படுத்தல் நிறைவேறுகிறது. அதனுடைய நிறைவேற்றம் தோன்றி இருக்கிறது. அது ஒரு சுருளாக இருந்தாலும் புத்தகமாக இருந்தாலும் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவுக்கு வரும். It fulfills. Why? இதுவரைக்கும் Well, in John 2வது வசனம் வரைக்கும் நான் பேசியிருக்கிறேன். said, 3வது வசனத்துக்கு செல்வோம். what did he accomplish? இந்த வசனங்களை வாசிப்பவர்களும் இதை கேட்பவர்களும் இதை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். That is what was all complete. எனவே நாங்கள் That's ஒரு why he நபர் said, சாட்சியை கொடுக்கின்ற நேரம், even Revelation, அந்த சாட்சியை கேட்கின்ற நேரம், once all of it is எவ்வளவு revealed, நன்றாக சாட்சி கொடுக்கப்பட்டாலும் that is when we can say அந்த வார்த்தைகளை கைக்கொள்ளாவிட்டால், அந்த வார்த்தைகளை கேட்டு கைக்கொள்ளாவிட்டால் fulfilled means that everything அது has already been completed. முற்று முழுதாக ஒரு அர்த்தமற்ற So காரியம். in Revelation 21:6, it எனவே also says, இந்த வார்த்தைகளை கேட்பவர்கள் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் சொல்லப்படுகிறது. இதை நாங்கள் தெரிந்து கொள்ள already வேண்டும். accomplished on earth, just as it is எனவே தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதும் அது தீர்க்க தரிசனங்களாக இருப்பதில்லை. அது நிறைவுக்கு வரும். That's why it is யோவான்
19வது அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருந்தார். just as they are அவர் முடிந்தது என்பது எதை? பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் அவை யாவுமே நிறைவுக்கு வந்தது இல்லையா? அதனால் தான் அவர் everything fulfilled in heaven also fulfilled. எல்லாம் முடிந்தது என்று கூறினார். வெளிப்படுத்தலிலும் கூட It's not just only God who comes. In Revelation chapter 21, சகல காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. அதனால் தான் ஆயிற்று என்று வெளிப்படுத்தலில் குறிப்பிடப்படுகிறது. down with him. The foundations of that வெளிப்படுத்தல் city were the 12 disciples of Jesus. ஆவிக்குரிய உலகத்தில் அனைத்தும் நிறைவேறுகிறது. He went அதனால் to தான் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. but when the place is தேவன் அவருடைய ஆவிக்குரிய உலகத்தில் என்ன காரியங்களை அவர் நிறைவேற்றி இருக்கிறாரோ ready, could all பரலோகத்தில் இருக்கிறது போல பூலோகத்திலும் நிறைவேற்றுகிறார். yes. அதனால் தான் In the same way, ஆயிற்று. down on earth அதாவது just as it is. பரலோகத்தில் இருக்கிறது போல பூமியிலும் கூட. ஆம், இந்த வார்த்தைகள் பூமியிலும் நிறைவேறி இருக்கிறது. To the blueprint of heaven. It's when the spiritual and the physical worlds are created the same. அதனால் தான் Can the spiritual world come தேவன் down to வரும்போது unite தேவன் with the மாத்திரமல்ல. வெளிப்படுத்தல் 21 பார்த்தால் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட பரிசுத்த நகரமாக எருசலேமும் கூட வருகிறது. If you read in chapter 1 of Revelation, எனவே இந்த நகரத்தின் அத்திவாரமாக இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள் காணப்படுகிறார்கள். அவர் இயேசு கிறிஸ்து செல்லும் முன் எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவதாக கூறினார். all of Revelation from chapters 1 to 22 அந்த இடத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பதற்காக அது ஆயத்தம் செய்யப்படுகிறது என்று கூறியிருந்தார். came up with a conclusion, which is the content seen அதே from போல verses 1 to 8. பரலோகத்தில் இருப்பது போலவே Yes. பூலோகத்திலும் After he செய்யப்படுகிறது. saw everything of Revelation எனவே 1 to chapter 22, பரலோகத்தின் மாதிரியின் அடிப்படையிலேயே பூமி சிருஷ்டிக்கப்படுகிறது. from verses 1 to 8 in chapter 1. ஆவிக்குரிய உலகமும் மாம்சத்துக்குரிய உலகமும் ஒரே விதத்தில் So from verse 4, உண்டாக்கப்படுகிறது. ஏன்? இந்த ஆவிக்குரிய உலகமும் மாம்ச உலகமும் ஒன்றாகுவதற்கு, ஒரே was விதத்தில் referring to what அது John wrote in மேற்பொருந்துவதற்கு. Revelation chapters 2 and 3. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கின்ற நேரம் Today, there are the 7 messengers அனைத்து காரியங்களும் at the time of the end, just as Jesus. நிறைவேறிற்று என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவ்வாறு That is இல்லை. why it said that letters வெளிப்படுத்தல் 1 உள்ளடக்கம் and he did not எது send letters பற்றியதென்றால் to Asia. வெளிப்படுத்தல் 1 22 வரைக்குமான நிகழ்வுகளின் சாரம்சம்தான் அது. Today. 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் அவர் முழு நிகழ்வுகளையும் சாரம்சப்படுத்தி எழுதியிருக்கிறார். That is why it says he writes இவை யாவும் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சுருக்கமாக சாராம்சமாக எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை பார்ப்போம். அவர் 7 சபைகளை குறித்து எழுதுகிறார். said that they are freed by இந்த 7 சபைகளுக்கும் எழுதப்படுற காரியங்கள் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில் விளக்கப்படுத்தப்படுகிறது. இன்று 7 Passover in Luke chapter 20. தூதர்கள் காணப்படுகிறார்கள் இயேசு குறிப்பிட்ட பிரகாரம். Jesus அதனால்தான் his அந்த கடிதங்கள் அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Passover meal is the flesh and blood of the lamb. அவர் ஆசியாவில் இருக்கிற சபைகளுக்கு அனுப்பவில்லை. இன்று இந்த 2வது வருட He said he will 2வது வருகை காலத்தில் 7 தூதர்கள் காணப்படுகிறார்கள். and comes. வெளிப்படுத்தல் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில் காணப்படுவது போலவே. Chapter 5 verse 9 to 10. It is written அதனால் தான் that சொல்லப்படுகிறது Jesus purchased people அவர் அந்த with blood சபைகளுக்கு கடிதங்களை and அனுப்புகிறார் into என்று. kingdom and priests. வெளிப்படுத்தல் 1வது வசனம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் ராஜாக்களும் ஆசாரியர்களும் பற்றி குறிப்பிடப்படுகிறது. யார் இவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் Are மீட்கப்பட்டவர்களாம். those who are freed from sin by Jesus' blood, everyone. அதே நேரத்தில் இந்த பாஸ்கா இரவில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை பற்றி வாக்கு பண்ணியிருந்தார். That's why it's written this way. Now when we go to verse 7, அதாவது இந்த பாஸ்கா உணவு என்பது when Jesus left, he was hidden by the ஆட்டுக்குட்டியானவரின் மாம்சமும் இரத்தத்தை பற்றியது. அவர் குறிப்பிட்டிருந்தார், பிதாவின் ராஜ்யத்தில் இது நிறைவேறும் வரைக்கும் அதை புசிக்க மாட்டாராம். He said, Jesus, he will return. வெளிப்படுத்தல் He left. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறவாறு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை தம்முடைய இரத்தத்தினாலே கிரயத்திற்கு கொண்டார், மீட்டுக்கொண்டு ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியுள்ளார்.
எனவே ராஜாக்களும் ஆசாரியர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். அதை பற்றி 5ஆம் 6ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே யாவற்றையும் கண்டதன் பிறகு இது சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். இப்பொழுது 7வது வசனத்திற்கு செல்வோம். இயேசு கிறிஸ்து அவர் சென்ற பின் அவர் மேகங்களுக்குள் மறைந்து சென்றார். தூதர்கள் என்ன சொன்னார்கள்? அதாவது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் ஒரு மேகம் அவர்கள் கண்களை மறைத்ததாம். தூதன் சொன்ன காரியம் என்ன? எனவே மேகங்கள் மறைத்த பிரகாரம் எங்களுடைய கண்களால் அவரை காணக்கூடாமல் இருந்தது. ஆனால் 7வது வசனம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்களும் காண்பார்களாம். இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்கள் காண்பார்கள் என்றால் அவர்களுடைய ஆவிகள் காண முடியும். ஆனால் 2ஆம் வருகை காலத்தில் இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்கள் யார்? வெளிப்படுத்தல் 11 அதை பற்றி காணக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 25வது அதிகாரத்தில் இந்த சிறியோரில் எதை செய்தீர்களோ அதை கிறிஸ்துவுக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்டதன் பின்பதாக இந்த தரிசனத்தை பெற்றார். இயேசு கிறிஸ்து இயேசுவால் தெரிவு செய்யப்பட்டு அவர் கண்ட அவ்வளவு காரியங்களையும் குறித்து சுருக்கமாக 8வது வசனம் வரைக்கும் எழுதியுள்ளார். இயேசு கிறிஸ்து அதன் பின்பதான நிகழ்வுகள் 9வது வசனத்திலிருந்து எழுதப்படுகிறது. யோவான் 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதை காண்கிறார். தன்னுடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை கொண்டிருப்பதனால் அது சிறிய ஒரு காரியமா? நட்சத்திரங்கள் பூமியை விட பெரியவை. நாங்கள் அந்த நட்சத்திரங்களுடைய அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 என்பது 7 ஆவிகளை மாத்திரமல்ல, 7 நபர்களையும் குறிப்பிடக்கூடியது. அது இயேசு கிறிஸ்துனுடைய வலது கரத்தில் காணப்படுகிறதாம். அவர் 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய உருவம் அவர் பூமியில் மாம்சத்தில் வாழ்ந்த காலங்களில் இருந்த உருவத்திலிருந்து வித்தியாசப்பட்டு காணப்படுகிறது. அவருடைய தலையாக இருக்கட்டும், அவருடைய முகமாக இருக்கட்டும், இவையாவும் வேறுபட்டு காணப்படுகிறது. அதாவது மாம்சத்தின் தோற்றம் காணப்படவில்லை. அவர் ஒரு ஆவிக்குரிய தோற்றத்தில் காணப்படுகிறார். அவர் பூலோகத்தில் இருக்கின்ற நேரம் மாம்ச சரீரத்தில் வந்தார். ஆனால் 2வது வருகையில் ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் வருகிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை கேட்ட நபராக இருக்கிறேன். அவருடைய இந்த ஆவிக்குரிய தன்மையை கண்ட நபராக இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய உருவத்தை கண்ட நேரம் நான் மிகவும் பயந்திருந்தேன். நான் இறந்தவனைப் போல நிலத்தில் விழுந்தேன். இயேசு கிறிஸ்து என்னை, இந்த யோவானை பூமியிலிருந்து எழுப்பி தன்னுடைய கரத்தை அவர் என் மேல் வைத்து தன்னை அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்னார், அவர் இறந்தார், மரித்தார், ஆனால் தற்பொழுது ஜீவிக்கிறார் என்று என்னிடம் கூறியிருந்தார். அதன் பின்பதாக இருப்பவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது என்று கூறியிருந்தார். நான் கண்ட அந்த 7 பொன்குத்து விளக்குகளும் 7 நட்சத்திரங்களும் என்னவென்று எனக்கு கூறியிருந்தார். அது 7 தூதர்களாம். அது ஒரு ரகசியமாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த 20வது வசனத்தில் இந்த 7 நட்சத்திரங்களும் 7 பொன்குத்து விளக்குகளும் என்ன என்று அதனுடைய அர்த்தத்தை குறிப்பிடுகிறார்.
was made known to this John. எனவே இந்த ரகசியம் யோவானுக்கு We are வெளிப்படுத்தப்படுகிறது. reminded of what Amos chapter 3 verse 7 says. அவருக்கு It says the sovereign Lord சாத்தானுடைய அமைப்பு எது என்றும் வெளிப்படுத்தப்படுகிறது. the prophets. வேசியின் ரகசியமும் வெளிப்படுத்தப்படுகிறது. No, வெளிப்படுத்தல் no one in the world knows concerning 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் இது வெளிப்படுத்தப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக அவர் was taught to John. இறுதி எக்காலத்தின் ரகசியம், அதாவது வெளிப்படுத்தல் Are not these great mysteries? 10வது அதிகாரம் 7வது வசனம் குறிப்பிடுகிறபடி அதனுடைய ரகசியத்தையும் அறிந்திருக்கிறார். It was made known to எனவே சகலவும் இந்த யோவானுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறதாம். place at the sound of the seventh trumpet. நாங்கள் ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம் குறிப்பிடுகிற காரியத்தை ஞாபகப்படுத்த முடியும். தேவன் தம்முடைய The ஊழியக்காரருக்கு world becomes a kingdom of the Lord. What else does it say? காண்பிக்காமல் யாதொரு காரியத்தையும் செய்யார். Change at the sound of the last trumpet. எனவே Whether perishable will be clothed, சாத்தானுடைய ரகசியம் என்ன? and death will be swallowed இந்த up. வேசியனுடைய ரகசியம் 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் யாவும் யோவானுக்கே காண்பிக்கப்பட்டது. One by one. அதேவேளை And one, இறுதி எக்காலத்தினுடைய ரகசியமும் at the sound of that காண்பிக்கப்பட்டதாம். last trumpet, இறுதி எக்காலத்தில் உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யமாக மாறுமாம். will become immortal. ஆம், The perishable வேற என்ன சொல்லப்படுகிறது? with the imperishable. And அழிவுள்ளது இறுதி எக்கால தொனியில் அழியாமையாய் தரித்து கொள்ளுமாம். even after all this, அப்பொழுது மரணமானது ஜெயத்தினால் விழுங்கப்படுமாம். 6,000 years of history are tied வெளிப்படுத்தல் to this one 8 book of Revelation. எக்காலங்கள் ஒவ்வொன்றாக Revelation, தொனிக்கப்படுகிறது. one ஒன்று enter the kingdom of heaven. இறுதியில் தொனிக்கவிருக்கிறது. அந்த இறுதி எக்காலம் தொனிக்கப்படுகின்ற நேரம் உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யமாக மாறுமாம். Messengers. அழியாமை அழிவுள்ளது அழியாமை தரித்துக் கொள்ளுமாம். எனவே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. Words and 10 words. The mystery of the இதை last trumpet அறிவது முக்கியம் என்று நினைக்கிறீர்களா அல்லது அறியாமல் இருந்தாலும் பரவாயில்லை என்று to this நினைக்கிறீர்களா? John, right? All these events were shown, இந்த including வெளிப்படுத்தலை அறிய முடியாவிட்டால் ஒரு நபரால் பரலோகம் செல்ல முடியாது. shouldn't we receive the testimony of Revelation correctly from the person who has shown the entirety of Revelation? இந்த 7 Known the mysteries of தூதர்களுடைய ரகசியம் மற்றும் மிருகத்தின் ரகசியம் மற்றும் எக்காலத்தின் ரகசியம் இவை யாவும் God of the world. Please think about யோவானுக்கே கொடுக்கப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. சகல நிகழ்வுகளும் if you truly காண்பிக்கப்படுகிறது. understood Revelation, or if you saw the events of fulfillment. அவ்வாறாயின் Ask yourself these things. நாங்கள் Shouldn't we இந்த try வெளிப்படுத்தல் that? Let us not be those சாட்சியை even if இதை someone tries to deceive காண்பிக்கப்பட்ட God, அந்த நபரிடமிருந்து நாங்கள் சரியாக we also பெற்றுக்கொள்ள cannot வேண்டும் அல்லவா? know when we actually do not know. அது மெய்யான ஒரு சாட்சியை பெற்றுக்கொள்கிறதற்கு ஒப்பான காரியம் அல்லவா? Desire to make this truth எனவே known போதகர்களே, இதை நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். wide. நீங்கள் வெளிப்படுத்தலின் நிகழ்வுகளை கண்டிருக்கிறீர்களா? நீங்களே கேட்டு பாருங்கள். The path to heaven or hell, but also the path to life. நாங்கள் இருமாப்புள்ளவர்களாக அல்ல. We cannot fulfill our hope if we do not follow the word of God. எங்களுக்கு உண்மையிலே தெரியாத பட்சத்தில் தெரிவது போல் உங்களுக்கு தெரியும் என்ற விதத்தில் நாங்கள் காண்பிக்க முடியாது. Well, இந்த 12 கோத்திர தலைவர்களுடன் கூட நான் உலகம் அனைத்திற்கும் இதை சாட்சி கொடுக்க விரும்பி this is இருக்கிறேன். the one book we must know and understand. We must வெளிப்படுத்தல் digest என்பது this one book, Revelation, பரலோகம் நரகத்திற்கான பாதை மாத்திரமல்ல, that brings the open ஜீவன் scroll மரணத்திற்குமான Jesus opened காரியத்தையும் and சொல்கிறது. he gives it to John to eat. Initially, the scroll was in the right hand, எனவே நீங்கள் தயவு செய்து but there is கவனமாக செவிமடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். who could open or look inside it. But Jesus opens the scroll, fulfills it. இந்த ஒரு புத்தகம் நாங்கள் புரிந்து Then where is விளங்கிக் கொள்ள வேண்டிய it's ஒரு now in the புத்தகமாக Son of God, இருக்கிறது. isn't it? ஒரு தூதன் வந்து திறக்கப்பட்ட புத்தக சுருளை Revelation to me. கொடுக்கிறான். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் The meanings. இது ஆரம்பத்தில் தேவனுடைய வலது கரத்தில் காணப்பட்டது. Why would you not want this? இந்த உலகத்தில்
அதை திறக்க யாராலும் கூடாதிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை திறந்து யோவானுக்கு புசிக்கும்படி கொடுக்கிறார். Shouldn't we know these things? இப்பொழுது அந்த சுருள் யோவானுடைய வயிற்றில் காணப்படும் அல்லவா? You guys have suffered அப்படி a என்றால் lot over the வெளிப்படுத்தலை பற்றி என்னிடம் கேட்டால் You have even அதனுடைய faced அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த தீர்க்க தரிசனங்களுக்கான மெய்யான அர்த்தத்தையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். If one adds to நான் or விசுவாசிக்கிறேன். subtracts the book of Revelation, it says one cannot go to நாங்கள் இதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். How can one think they can go to heaven if we don't even know Revelation? எனவே வாக்கு பண்ணப்பட்டவற்றின் முடிவு என்ன? இவை நமக்கு தெரிய வேண்டாமா? God and Jesus. தலைவர்களே, If they say நீங்கள் that you can't go, then you can't go. இந்த வருடங்களாக அநேகம் பாடுகளை நீங்கள் அனுபவித்துள்ளீர்கள். எனக்கு தெரியும். நீங்கள் அநேக துன்புறுத்தல்களுக்குள்ளாக சென்றிருக்கிறீர்கள். வெளிப்படுத்தல் புத்தகத்துடன் கூட்டினாலோ அல்லது எடுத்து போட்டாலோ பரலோகத்திற்குள் செல்ல முடியாது என்று சொல்லப்படுகிறது. எனவே வெளிப்படுத்தலே தெரியாமல் நாங்கள் பரலோகத்திற்கு போக முடியும் என்று எப்படி எதிர்பார்க்கலாம்? Everyone, do you know? எனவே தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து நீங்கள் பரலோகம் போக முடியும் என்று சொன்னால் தான் எங்களால் போக முடியும். I know all their names. வார்த்தையினுடைய நிஜம், I even know the organization of அதாவது Satan. Who இயேசு கிறிஸ்து 7 தூதர்களை நியமித்தார். அவர்களுடைய பேர் என்ன? அவர்களுடைய முகத்தை பார்த்திருக்கிறீர்களா? from Revelation இந்த chapter கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? I saw ஆனால் எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். recorded in Revelation. அவர்களுடைய முகங்கள் எனக்கு தெரியும், நான் கண்டேன். And Jesus sent நான் an angel இந்த சாத்தானுடைய அமைப்பு என்ன என்றும் எனக்கு தெரியும். இந்த 7 தூதர்களை ஆக்கிரமித்த why இந்த I desire அமைப்பையும் எனக்கு தெரியும். truly a heart to make this known to தீர்க்க all the தரிசனங்களுக்கான சகல So let's set it தீர்க்க தரிசனங்களையும் so I can convey this to you. தீர்க்க தரிசனங்களுக்கான சகல நிறைவேற்றங்களையும் நான் கண்டிருக்கிறேன். Please listen. அவற்றை சாட்சியாக அறிவிக்கும்படியும் They will அனுப்பப்பட்டிருக்கிறேன். go over each chapter இதனாலேயே one chapter by one chapter. நான் இதை மற்றவர்களுக்கு அறிய தரும்படும்படி All of it to you. ஒரு ஊக்கமான இருதயத்துடன் செயற்படுகிறேன். எனவே இதை நான் உங்களிடம் கொடுக்கிறேன். They will also தயவாக கேளுங்கள். who they are. 12 கோத்திர தலைவர்களும் All the characters ஒவ்வொரு அதிகாரமாக they will make those அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். அவை யாவற்றையும் 22 அதிகாரங்கள் வரைக்கும் சாட்சி கொடுப்பார்கள். just the prophecies in the Bible, but they will make known எங்களுடைய 12 கோத்திர தலைவர்கள் who தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். person who could testify like this. வெளிப்படுத்தல் தோன்றுகின்ற சகல The evidence of this book of Revelation. சகல நபர்களும் உங்களுக்கு அதனுடைய நிறைவேற்றம் என்ன, நிஜ இருப்பு என்ன என்பதும் அறிய தரப்படும். And the reality of the prophecies of Revelation. We want to make it known to the religious leaders. However, it's not possible to name all. வேறு எங்கு இதை போல நீங்கள் சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும்? எனவே You know that everyone, right? இந்த புத்தகத்திற்கான சாட்சி மேலும் சகல நிறைவேற்றங்களும் And we இந்த மத தலைவர்களுக்கு சாட்சி கொடுக்கப்படுகிறது. life we hope for will go further. ஆனால் Everyone, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். eternal life begin. Jesus also நாங்கள் யாவற்றையும் ஏக்கமாக ஊக்கமாக செய்ய வேண்டும். when does this நித்திய ஜீவன் எப்பொழுது ஆரம்பமாகும்? எப்பொழுது நாங்கள் நித்தியமாக ஜீவிக்க போகிறோம்? பரலோகத்தில் நிறைவேறுகிறது, பூமியில் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? வெளிப்படுத்தல் 21 Revelation chapter 21? What is the Holy இந்த பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் எதனால் உருவாக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து அவர் கூறியிருந்தார், He was going to leave to go prepare அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்று. place. He was going to come. அவர் வரும்போது He is. அவருடைய இடத்தில் நம்மளை சேர்க்கும்படி அவர் நம்மளை அழைத்து செல்வாராம். இப்ப இயேசு கிறிஸ்து தயார்படுத்தினது Old. It is a new. புதிய எருசலேம். அது பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம். அதனுடைய Who's the foundation? மூலைக்கல்கள் யார்? It was the 12 disciples of Christ. அது இயேசு கிறிஸ்துனுடைய 12 அப்போஸ்தலர்கள். That's why it அதனால்தான் is the Holy City, New Jerusalem, built by Jesus. இவை யாவும் நிறைவேறும் பொழுது பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் கீழிறங்கி வரும் என்று அவர் கூறியிருந்தார். Will come. பரலோகத்தில் இருக்கின்றபடியே பூமியில் நிறைவேற்றப்படுகிறது. At that time, மேலும் அவருடைய வித்தால் பிறந்த 12 கோத்திரங்கள் காணப்படுகின்றது. இந்த விதமாக பரலோகமும் பூலோகமும் இணைகிறது, be 12 tribes அது ஒன்றாகிறது. born of his seed here on earth.
அதனால்தான் பரிசுத்த நகரம், The heavens and the earth தேவன் மற்றும் இயேசு கிறிஸ்து இங்கு வருகிறார்கள். can ஆம். unite and become one. பரலோகத்தில் இருப்பது போல பூலோகத்திலும் உருவாக்கப்பட்ட அந்த இடத்தில் வருகிறார்கள். Of heaven. God and எனவே பரலோகத்தில் எது நிறைவேற்றப்படுகிறது என்று தெரிந்தால் பூலோகத்தில் எது நிறைவேற்றப்படுகிறது என்று தெரியும் அல்லவா? if you know what is fulfilled in heaven, இதுதான் then wouldn't நாம் you know what is உண்மையிலேயே also fulfilled அடைந்து here கொள்ள on earth? வேண்டிய காரியம், தெரிந்து கொள்ள வேண்டிய And one காரியம். knows they have to create that. பூமியில் Same pattern. அறுவடையின் கிரியை நிகழ்கிறது. முத்தரிப்பு மற்றும் 12 கோத்திரங்கள் உருவாக்கும் நிகழ்வு காணப்படுகிறது. So here on earth, there is பரலோகத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவும் and creating சீஷர்களும் எருசலேம் நகரமாக இருக்கிறார்கள். even in heaven. Jesus and his disciples became the city of Jerusalem. இயேசு கிறிஸ்துவும் புதிய எருசலேம் மாத்திரமல்ல, தேவனும் கூட வருகிறார். தேவன் மீண்டும் வருகிறது நிமித்தமாக வெளிப்படுத்தல் 21:1-4 வரைக்கும் சொல்லுகிற பிரகாரம் Also coming too. துன்புறுத்தல் இல்லை, துன்பம் இல்லை. God returns, அது மட்டுமல்ல, just as we see in Revelation 21. அவர் verse சகலவற்றையும் 1 to 4. புதிதாக்குகிறார். It says death and suffering, they will all disappear. No more pain. எனவே எதிர்காலத்தில் என்ன வகையான Christ உலகம் says he will make காணப்படுகிறது? everything new. All creation will be made new. தேவனுடைய பரிசுத்த உலகம் ஸ்தாபிக்கப்படும். இதுவரைக்கும், அதாவது 6000 வருட காலமாக The world of sin will disappear, ராஜ்யபாரம் புரியும் and God's holy இந்த rule, சாத்தானுடைய ராஜ்யம் முடிவுக்கு கொண்டு now the வரப்படும். devil who ruled for 6,000 years தேவனே will சிருஷ்டிகர். disappear. And finally, தேவனால் செய்ய முடியாதது எதுவும் இருக்குதா? starting from verse இல்லை. 6, that God will be the one to reign now at the time of Revelation. எனவே எங்களுடைய விசுவாசத்தை வீணாக Is that நாங்க because God cannot அப்படியே do விட்டுவிட everything? வேண்டுமா? Should we end எங்களுடைய விசுவாசத்தின் நோக்கம் என்ன? பரலோகம் மற்றும் நித்திய ஜீவன் இல்லையா? தேவன் மீண்டும் வரும்போது and they will go into lake of fire? Why do we need to be thrown into அழுகை, lake of fire? வேதனை What's the purpose எதுவுமே of life? இருக்காது இல்லையா? Isn't it heaven and eternal life? இறுதியின் எக்கால தொனியில் சகலவும் மாற்றப்படும். அழியாமை, There'll be no more death, அழிவுள்ளது அழியாமை and தரிக்கும். from that time there will be எனவே eternal life. இறுதி தொனியில் Yes, at the sound of the நாங்கள் last trumpet, மறுரூபமாக்கப்படும் போது what is perishable will become imperishable, முதலாம் and what is mortal will become உயிர்த்தெழுதலில் immortal. பங்கு What is the கொள்ளும் last போது trumpet? The seventh சகலவும் trumpet is மாறும். Yes, the முட்டையானது seventh trumpet. குடம்பியாகி கூட்டுப்புழுவாகி வண்ணத்தி பூச்சுவாவது போல் One must change நாங்கள் the sound of the seventh trumpet, இன்று and then we participate. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும். So silkworms, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. and they become அப்படி புசித்தால் நாங்கள் நிச்சயமாய் சாகவே become butterflies, சாவோம். right? Today, we too அதை புசித்து நாங்கள் நித்தியமாக வாழ முடியாது. தேவனுடைய நித்தியமான வார்த்தைகளை பெற்றால்தான் நாங்கள் ஜீவிக்க முடியும். lies, fake, எனவே உயிர்த்தெழுதல் என்பது then our spirit இறத்தல் பற்றியதல்ல. yes, it will die. அது நித்திய ஜீவனை அடையும் ஒரு வழி. Any leaf or grass ஏன் ஜனங்கள் இறக்கிறார்கள்? survive? No, it தேவன் ராஜ்யபாரம் பண்ணும்போது eating these மரணம் words காணப்படுமா? as promised. The truth இந்த வகையான உலகத்தை தான் நாங்கள் that one எதிர்பார்க்கிறோம். will be resurrected. Resurrection. எவ்வளவு தூரமாக Yes, நான் resurrection is ஏக்கம் not அடைந்தேன் dying and getting sick. என்று தெரியுமா? இந்த நாளுக்காக That's why we call it வெளிப்படுத்தல் புத்தகத்தை சபைகளுக்கு God exists. சாட்சி கொடுப்பதற்கு எவ்வளவு காலம் காத்திருந்தேன். Watch his people die when God is reigning. நாங்கள் This is the kind of world 12 that கோத்திர we build. தலைவர்களுடன் ஒன்றாக Everyone. நாங்கள் செயற்பட வேண்டும். எங்களால் இதன் காணொளிகளை கொடுக்க முடியும். உங்களுடைய Yearn சொந்த சபைகளில், உங்கள் சொந்த வீடுகளிலிருந்தே நீங்கள் அதை காண முடியும். to testify to the book of Revelation to the churches today. And what church நாங்கள் will really விசுவாசிக்கிறோம் accept me if I go இந்த there? விதமாக சபை தலைவர்களுக்கு And wonder to இதை தெரிவிக்க முடியும் என்று. then together போதகர்கள் அதை படித்து உங்களுடைய சொந்த சபைகளுக்கு நீங்கள் கற்பிக்கலாம். can give videos where you can watch அவர்களுக்கு it in your own house. அவர்கள் பரலோகத்திற்கு செல்வதற்கு நாங்களும் உதவ முடியும். To the church leaders. And church leaders should also record this and pass it on அவர்களும் to the இதை கேட்க அனுமதியுங்கள். Yes, are they வெளிப்படுத்தல் not your own congregants?
Yes, we should 7வது அதிகாரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேராகவும் 1,44,000 பேர் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. where you record it, share it with the அதன் covenants, பின்பதாக பெரும் உபத்திரவத்தின் மத்தியில் திரளான and allow them ஜனக்கூட்டத்தார் to hear it வருகின்றார்கள். as well. In Revelation chapter 7, நீங்கள் இந்த வார்த்தைகளை it says கேட்டால் that there are தயவு 12,000 செய்து இதை tribes விசுவாசித்து and ஏற்றுக்கொள்ளுங்கள். 144,000 are sealed. And after நாங்கள் a great 12 tribulation, கோத்திரங்களுடன் there's a great ஒன்றாக multitude. முடியும். No one can count that will come out. But even நான் the great multitude, they are பல்வேறுபட்ட freed by நாடுகளுக்கு the blood of Jesus. சென்றிருக்கிறேன். எங்களுடைய பேச்சின் முடிவில் Hear these words, believe and நாங்கள் என்ன சொல்வோம் தெரியுமா? We are one, அதாவது நாங்கள் அனைவரும் ஒன்று என்ற கோஷத்தை நாங்கள் I செய்வோம். went to every corner and various இந்த வார்த்தையை countries நாங்கள் கேட்டு around the world. இந்த வார்த்தையுடன் நாங்கள் ஒன்று சேரும் பொழுது உண்மையிலேயே What நாங்கள் we said அனைவரும் at the end of our ஒன்றாகிறோம். speeches, we said MOU we are one. ஆவணங்களில் Yes, we shouted that we are கைச்சாத்திடுதலும் all one. நடந்தேறியுள்ளது. Those who hear this தற்பொழுது word and unite with this word, we truly have become one. Isn't it? பல்கலைக்கழகங்கள், Yes, we can also. உயர்நிலை பள்ளிகள், ஆரம்ப பள்ளிகள் இவை யாவும் It will always இந்த remain. விண்ணப்பத்தில் Up until கைச்சாத்திட்டுள்ளன. now, நாங்கள் universities, இவ்வாறே நாங்கள் வேலைகளை செய்கிறோம். they are நீங்களும் all அறிந்திருப்பீர்கள், signing MOUs, and we are sending them peace textbooks. As மிந்தனாவில் big காணப்பட்ட 40 வருட யுத்தம் together like this. 12,000 Probably பேர் also know that there was a 40-year conflict with a religious war in Mindanao, கொலை செய்யப்பட்டனர். where 12,000 people யார் were அதை killed. கண்டு கொண்டார்கள்? Who solved that? 120 Did the மில்லியன் 120 ஜனங்கள் million கண்டார்களா? people solve it? இராணுவம் Did the கண்டு government கொண்டதா? fix it? அரசாங்கம் Did the கண்டு கொண்டதா? army இல்லை. solve it? ஆனால் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே நான் அங்கு But சென்று within a few ஒரு hours, பெறுவரை I was able to பெற்றுக்கொள்ளக்கூடியதாக go. இருந்தது. How தேவன் எங்களுடன் இருக்கும் பட்சத்தில், If God இயேசு is கிறிஸ்து with எங்களுடன் us இருக்கும் and பட்சத்தில் Jesus is with us, இது சாத்தியம். then the words that come out of எனக்கு my mouth are not my own. தெரியும் It is இது God's தேவனுடைய words வார்த்தைகள், and இயேசு His கிறிஸ்துடைய Jesus' வார்த்தைகள் என்று. எனவே இந்த காலத்தில் ஒருவரின் So in a கரங்களை short ஒருவர் period of time, பற்றி we were able to hold hands with each other நாங்கள் and எங்களுடைய reach an இலக்கை agreement அடைவோம். நாம் that we will never fight and insult each other. எங்களுக்குள் ever again. பிணக்குகள் இருக்கக்கூடாது. And do you know what they did? உங்களுக்கு தெரியுமா, ஈட்டிகளை அறிவாள்களாக அடித்தார்களாம். ஆம், They melted weapons together in a fire. அதேபோல் to இன்று represent நாங்கள் சமாதான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தேவனும் எங்களோடு இருந்தால் எங்களால் செய்ய முடியாத காரியம் என்ன? like this. எனவே God and உண்மையிலேயே Jesus are நாம் with அனைவரும் us. ஒன்றாகுவோம். What is தேவனுக்குள்ளாக, there we cannot do? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக Everyone, நாங்கள் ஒன்றாகுவோம். let's truly become தேவனுடைய one குடும்பமாகுவோம். within God, within Jesus. தேவனை Let us all நித்தியமாக become one அவர் ஆசரிப்போம். and become அவருடைய நித்திய ராஜ்யத்தில் வாழ்வோம். இது உண்மையிலேயே serve ஒரு God பரலோகம். forever and live together in His kingdom. There's இந்த no sin in the kingdom. இன்றைய There's freedom. செய்தியை நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக இன்று நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு In order to deliver சாட்சி this message அளிக்கிறேன். to you today, தயவு செய்து இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். preaching these words to you. ஒவ்வொன்றையும் நீங்கள் சோதித்து பாருங்கள். Please தயவு make செய்து sure தொடர்பு to கொள்ளுங்கள். these words. Analyze and confirm and check each and every one of them. And please contact us. Please. தேவன், Everywhere I go, இயேசு கிறிஸ்து, நாம் I அனைவரும் always ஒன்றாக finish இருக்கிறோம். on it, and I will do so நன்றி. here too. In God and Jesus, we are one. Thank you very much. ஆம், தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதில் கூட வாக்கு பண்ணப்பட்ட போதகர் ஷியாமன் Let us offer அனைவருக்கும் up a நாங்கள் loud மறுபடி round of applause to them ஒரு one உரத்த more time. கைத்தறல் நாங்கள் தட்டுவோம். ஒன்றாக நாங்கள் தேவனுக்கு ஜெபம் செய்வோம். Father God, அன்பு தகப்பனே, மெய்யாகவே பரிசுத்தமானவரே, thank you for allowing us தேவனே, to spend this time இந்த விசேஷித்த நேரத்துக்காக so that நன்றி. people all over the world நீங்கள் உலகத்தில் can இருக்கிற hear the அனைத்து word ஜனங்களையும் of வெளிப்படுத்தின வார்த்தைகளை கேட்க செய்தீங்க. Today, இன்றைய நாள்லையும் கூட நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் ஆவன the word of truth, சத்தியத்தின் testified வார்த்தைகள் from the shepherd. வாக்கு பண்ணப்பட்டு மேய்ப்பட்டது எங்களுக்கு வந்தது. நாங்கள் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தினுடைய சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். Please help us தயவு not to செய்து be a path like this நாங்கள் again, வழி where அருகே it's உள்ள ஒரு snatched away. பாதையைப் போல But help us இருக்கக்கூடாது. not to be good soil நாங்கள் நல்ல like Christ. நிலமாக நாங்கள் மாறணும். நாங்கள் உறுதியாக இருந்து வளரணும்.
Now, இந்த moving நேரத்திலும் forward, கூட நாங்கள் முன்னோக்கி செல்பவர்களாக இருக்க வேண்டும். the 12 tribe leaders will 12 continue to கோத்திர testify to the தலைவர்கள் words of prophecy. அவங்க தீர்க்க தரிசனம் நிறைவேற்றம் வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நான் ஜெபிக்கிறோம், முழு உலகமே இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்கணும். அதோடு கூட பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் The word of ஜெபிக்கிறோம். the Bible தேவனை வேதத்தின் வார்த்தைகள் ஆவன. war with the devil. இது பிசாசோடு நாங்கள் செய்கிற யுத்தமாக இருக்குது. Did your work. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இந்த பாதைகளை உங்களுடைய காரியங்களை செய்கிற நேரம் நிறைய தடைகள் வந்தது. இந்த நேரம் அனைத்தையும் வெளியரங்கமாக்க வேண்டிய நேரம். தயவு செய்து நாங்கள் புரிந்து கொண்டு இது புரிந்து கொள்ள வைங்க. ஒருவரும் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா பிசாசினுடைய வஞ்சனையினால் ஒருவரும் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை செவி கொடுக்குற அனைவரோடும் கூட இருங்க. Every family நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. and peace. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனின் ஊடாக நீங்கள் ஆசீர்வதிங்க. You have bestowed upon நன்றி செலுத்துகிறோம். நீர் இன்றைய நாள் எங்களுக்கு மேலே வைத்த கிருபையினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். to the next நீங்கள் அனைவரையும் நீங்கள் அடுத்த முறைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு இந்த வார்த்தைகளை செவி கொடுத்து அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அனைத்து காரியங்களையும் ஜெபிக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஆமென். How do you feel after hearing these words of எப்படி life? நீங்கள் உணர்றீங்க இந்த ஜீவ You are வார்த்தைகளை going to செவி கொடுத்த listen, பிறகு? right? நாங்கள் அடுத்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க தானே? அடுத்ததாக Revelation chapters 2 and நாங்கள் வெளிப்படுத்தல் 2:3 ஒரு ட்ரெய்லர் வீடியோவை நாங்கள் 3. Jesus பார்ப்போம். gave to the one who இயேசு overcomes the கிறிஸ்து bread of eternal life. ஜெயம் கொள்பவருக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாரு. அதோடு கூட தேவன் இயேசு கிறிஸ்து பரலோகம் சொல்லுது அவங்க அனைவரும் ஜெயம் கொள்பவரோடு ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு கூட வெளிப்படுத்தல் 21:7 நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அதில் சொல்லப்படுது ஜெயம் கொள்பவர் அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் நீங்கள் தேவனை சந்திக்கணுமாக இருந்தால், இயேசு கிறிஸ்து சந்திக்கணுமாக இருந்தால் நாங்கள் யாரை சந்திக்கணும்? வாக்கு பண்ணப்பட்ட மேய்ப்பன் தேவனும் இயேசு கிறிஸ்துவினாலும் அனுப்பப்பட்டவர் பரலோகம் அவருடைய இணைந்திருக்கும். How did it feel listening to the word today? எப்படி இன்றைய நாள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்கள் உணர்றீங்க? Thanks to the simple நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறீங்களா? The reason why I தெளிவான பதில்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா? testify to the word சிஞ்சொஞ்சி இயேசு கிறிஸ்துடைய சபை இந்த வெளிப்படுத்தலின் வார்த்தைகளை தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஏன் அதனுடைய காரணம் என்ன? ஏன்னா புதிய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் மட்டுமே அல்ல, 4 சுவிசேஷங்களினுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற வாக்கு பண்ணப்பட்ட பொதுவரால் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாம் வருகையிலையும் கூட 12 சீஷர்களைப் போலவே சிஞ்சொஞ்சி இயேசு கிறிஸ்துடைய சபை 12 கோத்திர தலைவர்கள் அவங்க வாக்கு பண்ணப்பட்ட போதனையிடமிருந்து இந்த போதனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதோடு கூட பாருங்கள், இவங்க ரொம்ப அதிவிசேஷித்த வெளிப்படுத்தலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வெளிப்படுத்தலில் வரப்போகிற கருத்தரங்களையும் கூட ஒவ்வொரு கோத்திர தலைவரும் ஒவ்வொரு அதிகாரங்களை சொல்லி தருவாங்க. deliver the words of இந்த வியாழக்கிழமை ஹீவான் யோவான் கோத்திர தலைவர் அவர் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சொல்லி தருவார். we hope that காலமானது இதே மாதிரியே தான், அதாவது 10 மணிக்கு உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். message you heard today. அப்போ அனைவரும் சரியான நேரத்துக்கு வாங்க, வந்து செவி கொடுங்க. அப்போ இன்றைய நாளில் அதுக்கு மேற்பட்டதாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குமாக இருந்தால், சிஞ்சொஞ்சி இயேசு கிறிஸ்துடைய சபையை கூட போதனைகள் பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் உரிய நீங்கள் எண்களை அழைங்க. நாங்கள் தெளிவாக உங்களை வழிநடத்துவோம். Let us all finish இப்பொழுது இந்த நேரம் the Lord's Prayer. நாங்கள் அனைத்தையும் நிறைவு கொண்டு வருவோம். எப்படி பரலோக ஜெபத்தை சொல்லி நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். ஜெபம் பண்ணுவோம். Hallowed be your name. Your kingdom come. Your will be done on earth as it is in heaven. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, Our debtors. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்தே எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன். சிஞ்சொஞ்சி ஆன்லைன் கருத்தரங்கு வெளிப்படுத்தினுடைய தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றும் புதிய உடன்படிக்கை. இப்பொழுது இந்த கருத்தரங்கு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நாள் வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகள்.